கே ராஜன் சார். ஸோ இது வந்து சூசைடல் ஐடியேஷன் பண்ணுறதுக்கான அவருக்கு வந்து வேறு மேபி ஃபினான்ஷியல் மேட்டர் எனக்கு தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பெயின்னு சொல்கிறோம். ஒருவேளை கால் வலியோ கை வலியோ இதெல்லாமே ஃபிசிக்கல் பெயின் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு சர்ஜரி ஏதாவது நடந்திருந்தால் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சர்ஜரிக்கான ஒரு இது இருக்கலாம். இல்லை வந்து இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ணணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து எடுக்கிற எப்படின்னா ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இமீடியட்டான முடிவு வந்து அவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா உயிர் போகணும் அப்படின்றது வந்து நினச்சிக்கிறாங்க. பட் உயிர் போகணுன்றது தாட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சொல்ல முடியாது. அவங்க அந்தளவுக்கு சிவியராக வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம இன்னைக்கு சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக இப்படிங்க கே ராஜன் ப்ரொடியூசர், எழுத்தாளர், நடிகர், பல ஒரு ஸ்டேஜ்லலாம் ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 85 வயதில் ஒரு தற்கொலை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த 85 வயதுங்கிறது முதுமையை கொண்டாடுற வயது. அதில் தற்கொலை எப்படி மேம், அது எப்படி பார்க்குறீங்க ஒரு சைக்காலஜிக்கலாக? இங்கே வயசுன்றது நம்ம பார்க்க முடியாது, ஆலோசனைன்றது மெயினாக நம்ம பார்க்கணும். அவரோட இருக்கிற நிலைமையை வந்து எந்த மாதிரி நிலையில் வந்து அவர் இருந்தார், அவரோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது எந்த மாதிரி இருந்தது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்க்காமலே நம்ம வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து அவரோட 85 வயசுன்னு சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் அவர் வந்து டெத்து ஏன்னா மேபி ஃபிசிக்கல் பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இல்லை எமோஷ்னல் பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை அவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அவரோட குடும்பத்தில் நடந்திருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தா தான் தோண்டி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு அதனோட ரூட் ஆஃப் காஸ் அப்படின்றது வந்து என்னன்றது நம்மளுக்கு வந்து புரிந்து கொள்ளலாம். பட்னா இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நியூஸ் பார்த்தாலே வந்து இந்த வயதிலும் அவர் வந்து ஒரு சூசைட் பண்ணிவிட்டு சத்து போகிறதுக்கான ஒரு இது என்னன்றதே வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னா என்ன மேம், மென்டல் பெயின்னா? ஃபிசிக்கல் பெயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்களால வந்து ஒழுங்காக யூத்தில் இருக்கிற மாதிரியே அவங்களோட வேலைகள் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். யாராவது ஒருத்தருங்க துணையாக இருந்தால் தான் அவங்களால வந்து ஃபர்தராக ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையாக இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி யோசனை போகும்னா, நான் நல்லதானே இருந்தேன், ஸோ இந்த வயசில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டம் வந்து எனக்கு தேவையா, ஸோ நான் உயிரோடு இருந்து இனிமேல் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதோட எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ தற்கொலை பண்ணுறங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க 85 வயசில். அப்படிங்கிறப்ப அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஒரு கூவ நதி, சாக்கடை நதியில் போயிட்டு உளுந்து இது பண்ணணும், டக்குன்னு உயிர் போகிற மாதிரி ஏதாவது அப்படி அந்த டைமில் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். அது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த நிமிஷம் என்ன வருதோ மைண்டில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டு பண்ணிட்டோ இதெல்லாம் கிடையாது. அந்த நிமிஷத்தில் வந்து யாராவது பக்கத்தில் இருந்து இப்போ வந்து ஒருத்தருங்க வந்து சூசைட் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட பேச பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாளில் நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ எதற்காக நான் வாழ்கிறேன், எதற்காக நான் பிறந்தேன், இப்படின்ற வார்த்தைகள் வந்து அவங்க வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை மேலே வெறுத்துட்டு தான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஏதாவது அடிப்பட்டால் கூட ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க, போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுவாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா, ஓகே இவங்க வந்து மனநிலைமை சரியில்லை, உடனே ஏதாவது கவுன்சிலர்கிட்ட கூட்டின்னு போனோம். இல்லை கவுன்சிலர்கிட்ட கூட்டின்னு போகணுன்றதே கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் உட்கார்ந்து என்ன அவங்களோட மனசுக்குள்ளே இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஓடுதா, இல்லை வெளியில் இருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களா. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ மனைவி ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்குள்ளவே எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அவங்களோட ஹஸ்பண்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மனைவி என்ன பண்ணாங்கன்னா,
சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறு நேமில் ஓப்பன் பண்ணி அவருக்கு சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இவர் டைமே இல்லை, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றாரு, யார்கிட்டவும் ரொம்ப நேரமாக சேட்டிங் பண்ணுறாரு, பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. என்கிட்ட பேசுகிறதுக்கான நேரம் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்றது வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அது பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, டெய்லி வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு லவ்ன்றது வந்து பீக்கப் வைஃபாக வந்து அவங்க இவ்வளோ வருஷம் பார்த்தது கிடையாது அந்த லவ். ஸோ அவங்களுக்குள்ள எப்படி போச்சுன்னா லவ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பீக்காக வந்து ஒரு லவ் வந்து போயிருக்குது அப்படின்றது சொல்லலாம். அவங்க வந்து அப்போ யோசிக்கிறாங்க, நான் லவராகவே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, மனைவியாக ஆனதுனால தானே இந்த லவ்ன்றது வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களே ஒரு சூசைடு தாட்டில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த மனைவி என்கிட்ட தான் வந்திருந்தாங்க அவங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து அவுட் சைட் தான் ப்ளெஸர் வந்து தேடுறாங்க. வீட்டில் இருக்கிற ப்ளெஸர் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கான நேரமே இல்லையா, இல்லை வந்து அந்த மனுஷன் பிடிக்கலையான்றது வந்து இன்னொன்று நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க ஃபோனில் வந்து அவ்வளோ நேரம் லவ் யூன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க. பார்த்தா இவங்க பொண்டாட்டின்றது அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிருக்காரு, சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தருங்க கூட வந்து பேசிட்டுருக்கேன், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவங்க வந்து என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது மேம், இப்போ வந்து நேராக மீட் பண்ணால் அது நான் தான் தெரிஞ்சிடும் அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, நீங்கள் 2 பேரும் உட்காந்து அது நான் தான் சொல்லிட்டு எல்லாமே அப்போ தான் அவருக்கு வந்து தெரியும். ஸோ உங்களை பற்றியான ஒரு இதுவும் தெரியும். நீ ஏன் இப்படி பண்ணணும் போது நீங்கள் கிளியராக சொல்லுங்கள். நீங்கள் வந்து மனைவிக்கான டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு லவருக்கான டைம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து கொண்டு வரலாம், அவரும் சேர்ந்து நீங்கள் கூட்டின்னு வாங்க அப்படின்னு. இப்போ தான் ஒரு செஷன் தான் முடிஞ்சிருக்கு, ஃபர்தர் செஷன்ஸ் வந்து வர சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சூசைடல் தாட்ஸில் அந்த அம்மா வந்து இருந்தது. ஆக்சுவலி அந்த ரைட் டைம் என்கிட்ட வந்தாங்க, கவுன்சிலிங் வந்தாங்க. அந்த டைமில் அவங்க வரலைன்னா அவங்களோட மனநிலை வந்து எப்படின்னு யோசிங்க. நீங்கள் கொஞ்சம் எப்படி போயிருந்திருக்கோம், ஆப்போசிட்டாக போயிருந்திருக்கோம். இப்போ வந்து அவர் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, என்னை பார்த்துட்டாருன்னா எனக்கு கொண்டுடுவார், இல்லை எனக்கு கொலை பண்ணிடுவார், அதுக்குள்ளே நானே செத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஓடுது. நம்ம சொல்கிற மாதிரி இப்போ கே ராஜன் சார், ஸோ இது வந்து சூசைடல் ஐடியேஷன் பண்ணுறதுக்கான அவருக்கு வந்து வேறு மேபி ஃபினான்ஷியல் மேட்ரு எனக்கு தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பெயின்னு சொல்கிறோம். ஒருவேளை கால் வலியோ கை வலியோ இதெல்லாமே ஃபிசிக்கல் பெயின் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு சர்ஜரி ஏதாவது நடந்திருந்தால் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சர்ஜரிக்கான ஒரு இது இருக்கலாம். இல்லை வந்து இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ணணும், எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து எடுக்கிற இந்த தாட் இருக்குது மேம். 3ஆவதாக நம்ம இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறோம். இருந்தாலுமே அவருக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றப்ப கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் செலவு பண்ணி என்ன ரெடி பண்ணுங்கன்னு இருக்காரு. அவரே காசு கடன் வாங்கியிருக்கிறாரு, அவரே வாங்கி பசங்கிட்ட கொடுத்து என்ன உயிர் பிழைக்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு. எண்ணி ஒரு 3 நாள் கழித்து அவரே சூசைடும் பண்ணுறாரு. இது என்ன மாதிரி மனநிலை? இல்லை யாராவது இப்போது ஒரு இப்படிங்க எப்படின்னா ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிறவங்களே நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யூ ஆர் தேர். ஸோ நான் வீட்டில் வந்து உங்கள் மனைவியோ இல்லை வந்து உங்களோட அம்மாவோ உங்களோட அப்பாவோ எக்ஸாம்பிளாக சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா வயசு எவ்வளோன்றது பக்கத்தில் வச்சிடலாம். பட் இது வயசானவங்க வந்து இது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் வந்து அந்தளவுக்கு இருக்கும். அவ்வளோ உழைச்சோம், அவ்வளோ பணத்தை வந்து சேர்த்து வச்சோம், குழந்தைங்களுக்கான இது எல்லாமே பண்ணோம், இவ்வளோ பெரிய வீடு கட்டினேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். ஸோ இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு கட்டம் வரும்போது அவங்களால தாங்க முடியாமல் அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தான் இங்கே. ஓகே, இப்போ கே ராஜன் அவர்கள் இது பண்ணிக்கிட்டோம், எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிறப்ப இந்த 87 வயசு இப்போ யங்ஸ்டர்ஸ் மேம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்க எல்லாமே லவ் அப்படிங்கிறதுல தான் அதிகமாக நம்ம இது பண்ணுறோம். அப்படி இருக்கிறவங்க எப்படி இதாகும், எப்படி மீள முடியும் அவங்க? இது வந்து எப்படின்னா லவ்ன்றது வந்து ஒரு அஃபெக்ஷனோ ஒரு நீடுக்காகவோ பார்க்குறாங்க இங்கே. ஸோ யூத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பூர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் வேணும்னா யார் நம்மளை வந்து விரும்புகிறாங்களோ அவங்கள நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேடுதல்லவே இருக்காங்க பசங்க. காலேஜ் லைஃப் அப்படின்றது என்ட்ரானதுக்கப்புறம் தேடுதல்ல ஓகே இந்த பையன் சரியாக இருப்பான், இந்த பையன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்றது அவங்களாவே பிக் பண்ணிக்கிறாங்க.
பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து டே இது எனக்கு வேணும், அது வேணும், இது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு அப்படின்றத வந்து ஃபினான்ஷியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக வந்து என்ன வேணும்னா போகிறதுக்கு கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாத்துமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து ஃபீமேல் மட்டும் நான் ப்ளேம் பண்ணல, மேல் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்பளை பசங்க வந்து நம்ம பார்த்தோன்னா, ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும். அம்மா அப்பா கிட்ட எனக்கு பாசம் கிடைக்கல. நான் கேட்கிறவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டு ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கண்டுக்கினதே கிடையாது, ஒரு பாசமும் கொடுத்தது கிடையாது. இப்போ எனக்குன்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பாசத்தை வந்து கொடுக்குறான் அப்படின்றான். அது கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ வேண்டாம் நான் வேண்டாம், பிரேக்கப், லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் 1 மாதம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்படி போயிடுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த லைஃபு. ஸோ சேம் போட்டில் திருப்பி ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க பின் போகல, திருப்பியும் அதுக்கு சேம் பிரச்சனைகளை வந்து திருப்பி திருப்பி சந்திக்கிறாங்க. ஒரு பிரச்சனை சந்திச்ச உடனே வந்து அவங்க இதில் இருந்து அடுத்தது வந்து எப்படி உஷாராக இருக்கலாம், இந்த மாதிரி வேண்டாம், நம்ம வீட்டில் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம முதல்ல செட்டில் ஆகலாம், இப்படின்றது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று வந்து மெயினாக வந்து பொம்பளை பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து அவங்க வேலையை வந்து தேடிக்கணும். ஃபஸ்ட்டு வேலை தேடிட்டு அதுக்குள்ளே செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்ன்றது வந்து ப்ரப்போசல் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கூட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு லிவிங் டுகெதர் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நாங்கள் ஹாஸ்டலில் தங்குறோம். ஸோ வீட்டில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கேயோ டூர் எல்லாம் போகிறாங்க வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா தான் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அப்படி வந்து ஏதாவது வந்து ஒரு அட்ராக்ஷனுக்குள்ளே போகிறாங்க, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே ஒரு கவுன்சிலிங் அனுப்புறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கான புரிதல் வந்து அவங்களோட ஏஜில் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பெண்களில் ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். 10 பேரில் ஒரு தற்கொலை முடிவுக்கு போகிறோம் என்ன வர்றவங்களில் ஒரு 2 பேர் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆம்பளையில் ஒரு 10 பேரில் இப்போ தற்கொலை முடிவில் இருக்காங்கன்னா 10ல் 9 பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ் இருக்குது. அது எப்படி அது பெண் மனநிலை வேற, ஆண் மனநிலை வேறையா, இல்லை என்ன காரணம்? பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். அவங்க அந்த நிமிஷம் வந்து நம்ம சத்தில்லான்னு நினச்சிக்குவாங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அந்தளவுக்கு தைரியமும் இல்லை, ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறதுலவே அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க, தோத்துடுறாங்கங்க. ஸோ தோற்ற உடனே வந்து என்ன, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் திருப்பியும் வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது திருப்பியும் ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இமீடியட்டான முடிவு வந்து அவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா உயிர் போகணும் அப்படின்றது வந்து நினச்சிக்கிறாங்க. பட் உயிர் போகணுன்றது தாட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சொல்ல முடியாது. அவங்க அந்தளவுக்கு சிவியராக வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சூசைடல் ஐடியேஷனில் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் பெருசாக இருக்காதுங்க, சின்ன விஷயமா இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேருக்கு மேலே நான் கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சொல்கிற ஒரே விஷயம், அம்மா அப்பா கூட சண்டை வருது, அப்பா குடிச்சிட்டு வராரு, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க வந்து நான் அவங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஆரம்பிக்கிறதுனாலவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து உண்டாக்குதாங்க. ஸோ அதனால்தான் வீட்டுக்குள்ளே வந்து அம்மா அப்பா வந்து அன்பாக நடந்துக்கணும், அவங்களுக்குள்ளவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, அண்ட் குழந்தை மேலவும் ஒரு அன்பாக பாசமாகவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா பரவாயில்ல. உடனே என்ன அன்பு காமிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே பெருசாக கண்டிக்கிறாங்க, சின்னதாக கிடையாது பெருசாக கண்டிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பிரச்சனை. என்ன ஆகும்னா, அம்மா இவ்வளோ நாள் ரொம்ப பாசமாக இருந்தாங்க, திடீர்னு என்னை இப்படி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், சின்ன விஷயத்துக்கே வந்து இப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இதனால தான் நிறைய தற்கொலை வந்து நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதுதான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், பாசமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பவுண்டரி போடுறீங்கன்னா
கடினமாகவும் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் கடினமாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப பாசமாக இருந்தாலும் பிரச்சனை. ஓகே. இப்போ இறுதியாக இப்போ இந்த தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேற ஒரு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன மாதிரி இருக்கலான்றீங்க தற்கொலை இன்னும் அப்படின்னு எண்ணுவார்களுக்கு? இப்போ வந்து தற்கொலை யோசனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கவுன்சிலிங் மூலமாக தான் அவங்க முதல்ல எந்த மாதிரியான ஆலோசனை வந்து அவங்களுக்குள்ள ஓடின்னு இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான வந்து வழிகள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அப்படியே ஆலோசனை வருது, அந்த இதுவும் கடந்து போயிடுவோன்ற ஒரு மனசு வந்து அவங்களுக்கு வரணும். அந்த மைண்ட் செட் வந்து எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து நம்ம தற்கொலை பண்ணலான்றது வந்து முடிவு கிடையாது. அதுக்கான ஒரு இது என்னன்னா, ஒரு சின்ன ஆலோசனை அங்கே மாற்றம் வந்து ஓகே இது கடந்து போயிடலாம். அதுக்கு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தெரியாது, மேபி ஹாப்பினஸ் வந்துடலாம். இப்போது இந்த துக்கத்தை வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க, திருப்பியும் வந்து சந்தோஷம் வந்து திருப்பியும் வந்துடும். அது வர்றதுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளவே என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இந்த துக்கம் தான் எனக்கு எப்பவுமே இருக்கேன்றது தான் அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்களோட என்ன பண்ணுறேன்னா, ஐசோலேட்டாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த ஆலோசனை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசணும், ஃபேமிலி கூட வெளியில் போகணும், இல்லை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்க கிட்ட மனசில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கான வந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா அந்த மைண்ட் என்ன பண்ணுவோம்னா அங்கே தான் கொண்டு போய் விடும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. The Chennai Silks in Mega Summer Sale.